ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு கேரட் ஜூஸ், ரொம்ப ஜில்லுன்னு சம்மருக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேரட் ஜூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த கேரட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூடவே தேங்காய் ஒரு 3 சில் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் சேர்க்கும்போது நமக்கு பச்சை வாசனையே இருக்காது. தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இப்போது க்ளோஸ் பண்ணி சும்மா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பால், இது வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பால். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா பால் சேர்த்தி கொடுங்க. நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஃபில்ட்ரு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸில் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் ஃபில்ட்ரு இருந்தால் ரொம்பவே சுலபமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த 3 கேரட்டுக்கு ஒரு 250 ml அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கேரட் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கேரட்டோட வாசனையே இல்லாமல் நம்ம தேங்காய் சேர்க்கும்போது அந்த பச்சை வாசனை எல்லாத்தையுமே எடுத்துரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் பாதாம் துண்டுகள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.